ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அனிதா சேகர். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு ஃப்ரை எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸியில் அரைக்க தேவையான இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2 இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு பவுல் சிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிப் பண்ணிவிட்டு அதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி க்ரீன் பேஸ்ட் ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள், பச்சை பட்டாணி நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சீசனுக்கு இது கிடைக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு 4 தோல் சீவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உருளைக்கிழங்கு நல்லா பாக்ஸ் ஷேப்பில் எல்லாமே கட் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒரு 4 பொட்டேட்டோ கட் பண்ணி தோலெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு தவை வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தவாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ சேர்த்திக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதோட நம்ம சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் மேலாக தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு நல்லா பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனால் ஃப்ரை பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் ஒரு 90% ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கேப் போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நம்ம அந்த சால்ட் வாட்டர் எல்லாம் போடும்போது தண்ணி மேலே தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாயிலாக இருந்தால் போதும். இப்போ ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதே தவாவில் அதே ஆயிலில் பச்சை பட்டாணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் வாட்டர் விட்டு கேப் போட்டு மூடி வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே ஒரு 90% கொஞ்சம் பாயிலாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக்காக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அதே தவாவில் அதே ஆயில் போதும். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம், சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் அது வெடித்து வரட்டும். பாருங்கள், வெடித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது நல்லா ரோஸ்ட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளேவருக்காக நான் 1/4 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரீன் பேஸ்ட் ரெடியாக செஞ்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவு ஆயிலில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயிலுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோவும் பட்டாணியும் ஆயில் ஃப்ரை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஆயிலில் 90% பாயில் பண்ணியிருக்கோம், நல்லா வெந்திருக்கும். ஸோ இது குயிக்காக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சால்ட் வாட்டர் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ வரவங்க ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் சென்டரில் அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக தான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கேப் போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாயில் ஆகிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயிலில் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கனால சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பட்டாணி இதெல்லாம் இந்த மாதிரி சீசனில் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஃப்ரை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ஃப்ரை வந்து சப்பாத்தி, ரைஸ், தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹால் என்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ வந்து நான் எனக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். எல்லாருமே எனக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.